ஹாய் ஆல். இது என்னோட செகண்ட் டே ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி. இன்றைக்கி வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் நோட் பண்ணேன், ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அந்த டாப்பிக்கில் இருந்து லாஸ்ட் குரூப் 1 2025 வந்து 5 கொஸ்டின்ஸ் மேலே கேட்டிருந்தாங்க. அண்ட் 2025 குரூப் 2 அண்ட் 4 இருந்து 7 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருந்தது. நிறைய பேர் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஸ்டின் வராது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அனலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எனக்கும் இந்த டாப்பிக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின் தான் வரும், அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, அப்போ இந்த டாபிக் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிசி நோட்ஸ் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க பட்ஜெட் டைமில், February to March. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து செப்பரேட் பிடிஎஃப் இருக்கும். முக்கியமாக ஆர்கியாலஜி பாலிசி நோட்ஸ் ஆல்சோ இருக்கும். அதை படித்தாவே போதும். ஜஸ்ட் கூகுளில் டவுன்லோட் பண்ணிவிட்டு படிக்கணும். அண்ட் ஸ்கூல் புக்ஸில் நம்ம ஆர்கியாலஜிக்கல் டாபிக் பற்றி எது படிக்கணும் அப்படின்னா வந்து 6th சோஷியலில் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அந்த 4th லெசன், 9th தமிழில் வந்து அகழாய்வுகள், 9th சோஷியலில் வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அது 3rd யூனிட், 11th எத்திக்ஸில் வந்து தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம், 11th ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி. ஸோ இவ்வளோ தான் ஸ்கூல் புக்ஸில் நம்ம படிக்க வேண்டியது. அண்ட் எல்லா கொஸ்டினும் அனலைசஸ் பண்ணி பிடிஎஃப் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.